Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் ஒன் மோர் ப்ரெசன்டேஷன், தட் இஸ் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான ஒன் மோர் ப்ரெசன்டேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் இந்த வீக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கான இதில் ப்ரெசன்டேஷன் அப்லோட் பண்ணியிருக்கோம். காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் அதில் அவுட் டு ப்ரெசன்ட் த பேப்பர் அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த ப்ரெசன்டேஷன் நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நிறைய பேப்பர் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்க தொடர்ந்து. ஸோ இதில் உங்களுக்கு எந்த பேப்பரில் இருக்க ப்ரெசன்டேஷன் பிடிச்சிருக்கோ அந்த மெத்தட் படி நீங்கள் எழுதணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் வீடியோவாக இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் ஃபஸ்ட்டு 1 மார்க் கேட்டகரி பண்ணுங்கள், அது வித் ஆப்ஷன் எழுத விட்டுறேன். ஸோ 14 out of 14. நெக்ஸ்ட்டு 2 மார்க் சைட் எடிட்டிங். ஸோ அந்த கான்செப்ட் மட்டும் சரியாக இருந்தால் போதும். அந்த யங் சீகல் டு ஃப்ளை ஃபைன் அந்த மாதிரி சைட் எடிட்டிங் போட்டு, அதே மாதிரி ஆதித்யா ஆஃபர் சன்னியால். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் ஹெல்ப் ஆலிசா 2 ஓவர்க்கும். ஒரு சில ஸ்டூடெண்ட் கேட்குறீங்க, சார் நாங்கள் 2 மார்க் ரொம்ப லாங்காக படிச்சிருக்கோம், ஸோ அந்தளவு எழுதலாமா சார்? கொஸ்டின் பப்ளிக்கில் என்ன கேட்குறேன், ஒரு எக்ஸாம்னா சாஃப்ட்வேர் இதில் பார்த்தா ஆலிசா ஓவர் கம் பண்ணதுக்கான இப்போ சாஃப்ட்வேர் ட்ராகன் டிக்டேட் சாஃப்ட்வேர், அவ்வளோதான். ஸோ அது மாதிரி எக்ஸாக்டான ஆன்சர் தான் போதும், ஃபுல் மார்க் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தா பாயிண்ட் கொஸ்டின் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கான சைட் எடிட்டிங். ஸோ நான் இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுங்க, அழகாக சைட் எடிட்டிங் போடுவோம். ஒரு எக்ஸாம்பிள் பியூட்டி நேட்னா உமன் இஸ் பியூட்டி நேட் சிம்பிளைஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா டெய்லி ரொட்டீன் ஆஃப் கிரிக்கெட் சீசன் மென்ஷன் இயர், அதை பி ரெஃபர் டு தே ஆஸ்க். ஸோ அது மாதிரி சைட் எடிட்டிங் போட்டு எழுதினா ஃபுல் மார்க் கிடைக்கும். அதுக்கு கிராமர் பார்த்தீங்கன்னா எஸ்யூஓ பிரிச்சு ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் அப்படின்னா இந்த எக்ஸாக்டாக கொஸ்டின் எழுதி அதில் எஸ்யூஓ பிரிச்சிருக்காங்க. அவர் ஆர்மி சப்ஜெக்ட் ஆஸ் டிஃபீட்டட் வெர்பு த எனிமி ஆப்ஜெக்ட். அப்போ த எனிமி ஹாஸ் பின் டிஃபீட்டட் பை அவர். ரொம்ப சிம்பிள். பஞ்சேஷன் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் காம்பவுண்ட் தேர் வாஸ் ஏ பந்த் த ஷாப் ரிமைன். இந்த கொஸ்டின் காம்ப்ளெக்ஸ் கேட்டால் ஆஸ் போடணும். அதே சிம்பிள் கேட்டால் பீயிங் பந்த். அதே காம்பவுண்ட் கேட்டால் அண்டு மட்டும் அண்டு ஸோ போட்டால் போகணும். அதில் கம்பேர். நெக்ஸ்ட் ரோடு மேப் பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக அதுக்கான பாயிண்ட்ஸை ஏரோ மார்க் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க கரெக்டாக ஃபுல் மார்க் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போ இதில் லெசன் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டூடெண்ட் இந்த கொஸ்டின் பேப்பர் என்ன சூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அட்டிக்கு சத்யஜித் ரேயால் எழுதப்பட்டது அந்த ப்ரோஸ் ஆத்தர் எழுதிட்டு சினாப்சிஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கேரக்டர் இதே மாதிரி நீங்களும் மென்ஷன் பண்ணுங்கள். தீமும் அதே இடத்துல இதில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண மென்ஷன் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் போட்டு படிப்பீங்க. ஸோ அந்த எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டென்ட்டு சரியாக எழுதினா போதும். ஸோ பேஜஸ் பக்கம் பக்கமாக எழுதுன்றதில்ல, நீங்கள் ஒரு சில லாங்காக இது மாதிரி எழுதுனீங்க. இதே மாதிரி நீங்களும் அந்த சைட் எடிட்டிங் போட்டுட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணி எழுதுங்க போதும். எந்த கைட்னாலும் படிச்சுக்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்க்கு நான் இந்த கைடு படிக்கணுமா, அது எந்த கைட்னாலும் படிச்சுக்கலாம். இப்போ பப்ளிக்கில் எப்படி சார் வேல்யூவேஷன் இது பண்ணாங்கன்னா, கான்செப்ட் சரியாக இருந்தால் போதும், எந்த கைட்னாலும் படிச்சிங்கன்னா வருஷம் மோர் தென் 15 இயர்ஸாக 10th ஸ்டாண்டர்ட் வேல்யூவேஷன் போயிட்டுருக்கோம். அப்போ நம்ம ஒவ்வொரு வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் எந்த கைட்னா கான்செப்ட் சரியாக இருந்தால் ஃபுல் மார்க் கிடைக்கும். மாரல் மட்டும் மறக்காமல் எழுதுங்க. அதுக்கப்புறம் பேர டெக் ப்ளூமர்ஸ், தட் மீன்ஸ் டெக்னாலஜி சினாப்சிஸ் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் அதில் இருக்க கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஆலிசா டேவிட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தா கிம், அதுக்கப்புறம் ஸ்டீபன் ஹாக்கிங் வருவாங்க. இன்ட்ரடக்ஷன் மென்ஷன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் சைட் எடிட்டிங் சின்ன சைட் எடிட்டிங் போட்டு எழுதும் போது நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. கிராமர் பார்த்தீங்கன்னா நம்ம எழுதும் போது கிராமட்டிக்கல் மிஸ்டேக் மட்டும் அவாய்ட் பண்ணணும். ஸோ மற்றபடி ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா போயம் பேர் கிரம்பிள் ஃபேமிலி, இந்த ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணிக்கிறது போயம் பாயிண்ட் கிரம்பிள் ஃபேமிலி, ஸ்னாசிப் தீப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் ஒவ்வொரு சைட் எடிட்டிங்காக எழுதிட்டு முடிஞ்சால் இதில் பார்த்தா பாயிண்ட் இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா பாய்டிக் லைன் எழுதிக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா தே கிரால் அட் தட், தே கிரால் அட் திஸ். அதே மாதிரி நீங்களும் மென்ஷன் பண்ணி மாறல். அதுக்கப்புறம் நீங்கள் ரைமிங் ரைம்ஸ்க்கு ரொம்ப சிம்பிளாக எழுதிக்கலாம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மிஸ்ஸர்லியான்னு சொல்லும்போது பர்சன்டேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 38 பேசேஜ் காம்பவுண்ட் நான் டீட்டெயில் பேசுகிறேன். சைட் எடிட்டிங் முடிஞ்ச வரைக்கும் போட்டிங்கன்னா கரெக்டாக ஈஸியாக. நிறைய ஸ்டூடெண்ட் கேட்குறீங்க சார் சைட் எடிட்டிங் போட்டலாம் எழுதும் போது எனக்கு டைம் பார்த்தோம், ஈஸியாக டைம் பார்த்தோம். ஸோ அதை கரெக்டாக எழுதினா சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணியிருந்தோம் பிக்சர் ரைட்டிங் இதே மாதிரி நீங்களும் சூஸ் பண்ணி எழுதுங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம எழுதும் போது பார்த்தீங்கன்னா கிராமட்டிக்கல் எரர்னா நீங்கள் எழுதுனீங்களா போதும், மறக்காமல் மாறல் ஒன்று போட்டுருவோம். அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எங்கள் ஸ்டூடெண்ட் எல்லாருமே அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப நீட்டாக போடுவாங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் போடணுன்றதுக்காக தான். ஸோ இது எக்ஸாக்டாக இருக்குது. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு அதில் ஆஃபர் கொடுத்துட்டு ஸ்லோகன் மென்ஷன் பண்ணி பிக்சர்ஸ் இது எவ்ரிதிங் இஸ் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாமே இருக்குது இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில். அடுத்து நோட்டீஸ் ரைட்டிங் இதே மாதிரி அவுட்லைன் போட்டுட்டு டே டாபிக் மென்ஷன் பண்ணி கண்டென்ட் எழுதிட்டு ஹெட் பை போட்டு டீச்சர் மென்ஷன் பண்ணிங்கன்னா ஈஸியாக மார்க் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நோட் மேக்கிங் டாபிக் கட்டாக இருக்கும். சப்டைட்டில் 1, சப்டைட்டில் 2, சப்டைட்டில் 3 போட்டு எழுதலாம். அல்லது நான் திருப்பி சொல்ல சம்மரி ரைட்டிங் எழுதும் போது ரஃப் காப்பி பேர் காப்பி எழுதலாம், ரஃப் டிராஃப்ட் ஃபேர் டிராஃப்ட் எழுதினாலும் சரி. ஆனால் டாபிக் கட்டாயம் மென்ஷன் பண்ணி மாரல் முடிஞ்சால் மாரல் எழுதணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மெமரி போயம், நேம் ஆஃப் த போயட் நம்பர் அப்படின்னு அதெல்லாம் மென்ஷன் பண்ணி எழுதுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கம்பேரிசன் கொஸ்டின் நம்ம எப்பவுமே நான் எல்லா ஸ்டூடெண்ட் சொல்லக்கூடியதுன்னா 46 எழுதுறதுக்கு முன்னாடி 47 எழுதிருங்க. ஏன்னா லாஸ்ட் ½ hour தான் டைம். ஒரு சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நான் டீட்டெயில் பேராகிராஃப் எழுதிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் 5 minutesல பார்த்தீங்கன்னா பேசேஜ் கம்ப்ளீட் 2 கொஸ்டின் விட்டுருவாங்க. ஏன்னா நான் டீட்டெயில் பேராகிராஃப் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் பேசேஜ் கம்ப்ளீட் கொடுக்கணும். அதனால 47 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 minutes எழுதிடலாம். எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நான் டீட்டெயில் பேராகிராஃப். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் எக்ஸாக்டாக அந்த சைட் எடிட்டிங் போட்டு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம்
இதில் கேட்டிருந்த பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஆஃப் முலன் ஸ்டோரி முதல்ல சினாப்சிஸ் போடுறோம். முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரியும். நான் டீட்டெயில் போகிறது டாபிக் எழுதுனீங்கன்னாவே ஒரு மார்க். டாபிக் முடிஞ்சால் ஆத்தர் எழுதிருங்க. ஆத்தர் இருந்தனா சினாப்சிஸ், அதுக்கப்புறம் கேரக்டர் எழுதுறோம், தீம் மென்ஷன் பண்ணிடுவேன், இன்ட்ரடக்ஷன் ஆஸ் இட் இஸ். எவ்வளோ லாங்காக வேணால் எழுதலாம். இது பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம வந்து நான் டீட்டெயில் பேராகிராஃப்ன்றது அந்த இன்சை யூஸ் பண்ணி ஓனாக எழுதக்கூடியதான். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் அதே மாதிரி சைட் ரைட்டிங்லாம் போட்டு நீட்டாக எழுதியிருக்காங்க. நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் கன்க்ளூஷன், மாரல், கான்செப்ட் மேப் அப்படின்றது இந்த மாரல் மட்டும் எழுதாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா மாரல் நீங்கள் என்னதான் பக்கமாக எழுதியிருந்தாலும் கிராமட்டிக்கல் எரரே இல்லைனாலும் மாரல் எழுதுனா ஒரு மார்க் கட் பண்ணிடுவாங்க. ஸோ மாரல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ கான்செப்ட் மேப் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஸ்டூடெண்ட் வந்து எல்லாருமே போடுறாங்க. கான்செப்ட் மேப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயில் பேராகிராஃப் மட்டும் அந்த ஹோல் ஸ்டோரி எழுதுவோம். ஸோ அதில் அவங்க கொடுக்குற இன்ஸை யூஸ் பண்ணி ஒரு கான்செப்ட் மேப், தட் மீன்ஸ் மைண்ட் மேப் மாதிரி கான்செப்ட் மேப் போடணும். ஸோ தட்ஸ் இட். இதில் நம்ம இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் பார்த்துருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு எந்த பேப்பரில் போடுற ப்ரெசன்டேஷன் நல்லா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது யூஸ் பண்ணிங்க. அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டேசி தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டேசி. நெக்ஸ்ட் வரக்கூடிய 3rd ரிவிஷன் டெஸ்ட்டுக்கும் நம்மளுடைய சேனலில் வந்து நிறைய வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதையும் நல்லா படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் நமக்கு நான் திருப்பி சொல்லக்கூடியது இந்த மந்தில் வந்து இன்னொரு ஜஸ்ட் 6 டேஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட் மந்தில் ஒரு 27 டேஸ். அப்போ வந்து ஓவரால் 33 டேஸ், 33 நாள் தான் இருக்குது. இந்த 33 நாள் நல்லா கான்சன்ட்ரேட் படிச்சிங்களா கட்டாயம் நீங்கள் நல்ல மார்க் நிறைய சான்ஸ். படித்ததை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த வீக்கில் பேப்பர் ப்ரெசென்ட் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷனை யூஸ் பண்ணி அடுத்து வரக்கூடிய நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆஃப்டர் நெக்ஸ்ட் வீக்கில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் 3rd ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகும். தட் மீன்ஸ் வந்து மார்ச் மந்த். ஸோ அப்போ நீங்கள் இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா கட்டாயம் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். அந்த நோக்கத்துக்காக தான் அந்த பேப்பர் ப்ரெசன்ட் அப்லோட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சப்ஜெக்ட்டுக்கும் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டேஸில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நம்ம போடுற வீடியோ யாராவது ஒருத்தருக்காக யூஸ்ஃபுல்லான கான்செப்ட் இன்னும் வரைக்கும் வீடியோ போட்டிருக்கோம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் சார் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கணும். ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஹை மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன். ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறது தான் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. உங்களால் கட்டாயம் முடியும். உங்கள் மீது நம்பிக்கை வைத்து இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஒன் செகண்ட் தேங்க்யூ பாய்.